بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييت تعصيني ولا تخشى من العتب. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பேரினால் இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து பரிபாலித்து திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் விருது நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அவனுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட பண்புகளை குணாதிசயங்களை கொண்டவனாக இருக்கின்றான் என்பதை நாங்கள் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அஸ்மாவுல் ஹுஸ்னா எனப்படுகின்ற அல்லாஹு தஆலாவுடைய அழகு திருநாமங்களிலே அவனுடைய பண்புகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அந்த பண்புகளுக்கு மத்தியிலே மிகவும் முக்கியமான ஒரு பண்புதான் அவன் அளவு கடந்த எல்லையற்ற ஆழமான அறிவை கொண்டவனாக இருக்கிறான் என்பது. அல் அலீம், அல் ஹபீர், அல் லத்தீஃப் போன்ற இந்த பண்புகளால் அல்லாஹு தஆலா தன்னை அல் குர்ஆனிலே வர்ணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல் அலீம் என்று சொன்னால் பொதுவாகவே எல்லாவற்றையும் தெரிந்தவன் என்று சொல்லலாம். அல் ஹபீர், அல் லத்தீஃப் என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் நுணுக்கமான ரகசியங்களை கூட துல்லியமாக அறிந்தவன். அவனுக்கு மறைந்தது எதுவுமே கிடையாது. உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய எண்ணங்களையும் கல் பாறையிலே இரவிலே நடந்து செல்லுகின்ற எறும்பினுடைய கால் சத்தங்களையும் கூட அறிந்தவனாக இருக்கிறான். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்ற கருத்தை தான் அந்த அல் ஹபீர், அல் லத்தீஃப் என்ற அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எல்லையற்ற ஆழமான மிக நுணுக்கமான அறிவை கொண்ட ஒரு இரட்சகனைத்தான் நானும் நீங்களும் ரப்பாக ஏற்றிருக்கிறோம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அறிவை பற்றி சொல்லுகின்ற பொழுது வமா யஅஸுபு அன் ரப்பிக மின் மிஸ்கால தர்ரத்தின் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, பூமியிலோ வானத்திலோ இருக்கின்ற அணுப்பிரமாணமான அளவு கூட அவனது அறிவை மட்டும் விட்டும் மறையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அணுப்பிரமாணமான அளவு, பூமியின் வானத்தின் எந்த ஒரு மூலை முடுக்கிலும்
ஆழத்திலும், கடலிலே மிகவும் ஆழமான இடத்திலும், தூரமான இடத்திலும் எது எல்லாம் இருக்கிறதோ அது அணுப்பிரமாணமான அளவாக இருந்தாலும் அவனுடைய அறிவை விட்டு மறைய மாட்டாது என்று எங்களால் கற்பனையும் பண்ண முடியாத அளவுக்குள்ள ஒரு வர்ணனையை தன்னுடைய அறிவை பற்றி சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு இடத்திலே வமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அதனை அவன் கட்டாயமாக அறிந்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ், அவனுடைய அறிவு. உலகத்திலே எத்தனை கோடான கோடி மரங்கள் இருக்கின்றன, அந்த ஒவ்வொரு மரத்திலும் எத்தனை லட்சோப லட்சம் இலைகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு இலையும் விழுகின்ற சந்தர்ப்பத்திலே அதனை அல்லாஹு தாலா அறிகின்றான் என்று அவனுடைய அறிவை விளங்கப்படுத்துகிறான். கற்பனை பண்ணவும் முடியாது, அந்த அளவு தூரம் அவனுடைய அறிவு விசாலமானதாக, தெளிவானதாக, நுணுக்கமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் எமது உள்ளங்களிலே ஊசலாடக்கூடிய எண்ணங்களையும் அவன் தெரிந்தவனாக இருக்கிறான். யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர். எந்த அளவு தூரம் அறிவுள்ளவன் என்றால் எங்களுடைய பார்வைகளிலே இருக்கின்ற கள்ளத்தனமான பார்வைகளையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். கள்ளத்தனமான பார்வைகள் என்றால் மற்றவர்கள் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பாவத்தை நாங்கள் பார்க்கின்றோம், ரகசியமாக பார்க்கிறோம். அவர்கள் கண்டுவிட்டால் எங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் வந்து விடுமோ என்ற ஒரு எண்ணத்திலே பார்க்கிறோம் என்றால் அதனையும் அதான் ஹாயினத்துல் அயுன் வமா துஃபி சுதூர், உள்ளங்கள் மறைத்து கொண்டிருப்பவற்றையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அறிவிலினுடைய அது எவ்வளவு ஆழமானது என்பதை விளங்கப்படுத்துகிறான். மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கின்ற ஊசலாட்டங்களையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் ஏன் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்றால், நாம் எந்த நேரமும் அந்த உணர்வோடு இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹு தாலா நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். எங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு கண் சிமிட்டலும் அவனுடைய அறிவை விட்டு மறையவில்லை. நாங்கள் வாயால் மொழிகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பெருமதி மிக்கது. நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டும் அவனுடைய பார்வையை விட்டும் தூரமாகவில்லை என்ற அந்த உணர்வோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்பதனைத்தான் அது எங்களுக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாம் அடிக்கடி இந்த விஷயத்தை சிந்திக்க வேண்டும். வஅபுதுல்லாஹ அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அல் இஹ்சான் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். நீ அல்லாஹு தஆலாவை பார்ப்பது போன்று நீ வணங்கு, நீ வழிபாடு செய். உன்னால் அல்லாஹு தஆலாவை பார்க்க முடியாவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு நீ வணக்கம் செய்வதுதான் இஹ்சான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹுவ அக்ரபு இலைக்கும் மின் ஹபிலில் வரீத், குர்ஆனிலே வருகிறது. உங்களுடைய பிடரி நரம்பை விடவும் அவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரகசியங்கள் பரகசியங்கள், சிறியவை பெரியவை, எமது ஒவ்வொரு பாடி லாங்குவேஜையும் அவன் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறான். மலக்குகளுக்கும் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறான். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அந்த மனிதன் எந்த ஒரு வார்த்தையை உதிர்த்தாலும் மொழிந்தாலும் அங்கு இருக்கின்ற 2 மலக்குகளும் அதனை மிக கவனமாக நுணுக்கமாக பதிந்து கொள்கிறார்கள் என்ற கருத்து குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு என்ற ஒரு மௌத் இருக்கிறது, எங்களுக்கு என்ற ஒரு விசாரணை மன்றம் எங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த விசாரணை மன்றத்திலே உலக வாழ்க்கையிலே நாங்கள் எண்ணிய எண்ணங்கள், பேசிய பேச்சுக்கள், எங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் விசாரணை மன்றத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதனால் தான் இந்த நுணுக்கமான பதவியை அல்லாஹு தஆலா செய்கின்றான். இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீஸ் ஸமாவாத்தி வல் அர்த் யஅதி பிஹல்லாஹ்.
நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு கடுகளவானதாக இருந்தாலும், கடுகு பிரமாணமான கடுகின் வித்தின் அளவு இருந்தாலும் கூட, அது ஒரு கற்பாறைக்குள் மறைந்திருந்தாலும் அல்லது வானங்களில் பூமியில் இருந்தாலும் அவை அனைத்தையும் அல்லாஹு தாலா எடுத்து வருவான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். நாளை மறுமையிலே இடம்பெறக்கூடிய அந்த விசாரணைக்கு தகவல்கள் தேவை, புள்ளி விபரங்கள் தேவை. அனாவசியமாக யாரையும் தண்டிக்க கூடாது. குற்றவாளி கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அவனுடைய குற்றம் எந்த அளவு என்பது மிக நுணுக்கமாக ஆதாரங்கள் மூலமாக, எவிடன்ஸுகள் மூலமாக பதியப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் அவ்வாறான ஒரு நியாயமான ஒரு நீதிமன்றத்தை அல்லாஹு தாலாவுக்கு ஏற்படுத்த முடியும் என்பதனால் அவன் இந்த பதிவுகளை தன்னுடைய மலக்குகளை நியமித்தும் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையிலே இவ்வாறு அல்லாஹு தாலா தெரிந்து வைத்திருந்ததன் காரணமாக, மலக்குகள் அதனை மிக நுணுக்கமாக பதிந்து வைத்திருந்ததன் காரணமாக எமது பட்டோலைகள் எல்லாம் மிகவும் நீளமாக இருக்கும். அந்த பட்டோலைகளை பார்த்து நாம் எல்லோரும் சொல்லுவோமா, மாலி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த பதிவேட்டுக்கு என்ன நடந்து விட்டது? சிறியது பெரியது எதனையும் விட்டு வைக்காமல் இந்த பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என்று நானும் நீங்களும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவு எங்களுக்கு மறந்திருக்கும், பலருக்கு மறந்திருக்கும். அதனை நினைவுபடுத்தினால் கூட ஞாபகம் வருவதில்லை என்ற அளவுக்கு செயல்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டிருப்போம். ஆனால் அந்த பதிவுகள் எல்லாம் மிக நுணுக்கமாக அங்கு அமைந்திருக்கும் என்ற கருத்து குர்ஆனிலே சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித வாழ்க்கை என்பது பெருமதியானது. அப்ப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபதன், நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை எல்லாம் நாங்கள் வீணாக படைத்திருக்கிறோம் என்று? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், எங்களிடத்திலே நீங்கள் மீட்டி கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தாலா கேள்வியாக கேட்கிறான். ஏன் நாங்கள் மீட்டி கொண்டு வரப்பட போகின்றோம் என்றால் விசாரணை. அன்றைய தினம் அந்த விசாரணை மிக நுணுக்கமானதாக இருக்கும், கடினமானதாக இருக்கும். ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு அது அங்கு இடம்பெறக்கூடியதாக இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தாலா குர்ஆனிலே மக்கத்து காபிர்களில் ஒருவரை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்றான், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசிக்கொண்டு திரிபவன், தன்னுடைய கண்ணினால் சாடை காட்டி மற்றவர்களை பழிப்பவர். இரண்டு பண்புகள், மற்றவர்களை சாடுவது புறம் பேசுவது மாத்திரமல்ல, தன்னுடைய பாடி லாங்குவேஜினால் ஒரு மனிதனை இகழ்வது, அவனை அவமதிப்பது, அதுவும் கண்ணினால். லமஸ என்றால், லுமஸா என்று சொன்னால் கண்ணினால் சாடை காட்டி ஒரு மனிதனை பழிப்பது என்பது அர்த்தமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணினால் காட்டப்படுகின்ற சாடையை கூட அல்லாஹு தாலாவுடைய மலக்குகள் பதிகிறார்கள் என்றால், அல்லாஹு தாலா அவற்றை பொருட்படுத்துகின்றான், அதற்கு ஒரு வெயிட் ஒன்றை கொடுக்கிறான் என்றால் நாம் எவ்வளவு கவனமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தாய் தகப்பனை பார்த்து வலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று கூட சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறான். சீ என்று தன்னுடைய தாய் தகப்பனை பார்த்து ஒரு மனிதன் சொன்னால் அது ஒரே ஒரு எழுத்துத்தான். அந்த எழுத்தும் அங்கு அவனுடைய மீசானிலே மிக பாரமானதாக பதியப்படும் என்ற கருத்து தான் அங்கு சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை பார்த்து சாடை காட்டி அவனை இழிவுபடுத்துகின்ற பொழுது அது பதிவு செய்யப்படுகிறது. தாய் தகப்பனை பார்த்து சீ என்று சொல்லுகின்ற பொழுதும் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு தூரம் நுணுக்கமாக பதிவுகள் இடம்பெறும் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை காட்டினார்கள். நாங்கள் ஒரு மனிதனை ஒரு பொது பொறுப்புக்கு நியமிக்கின்றோம், ஒரு பொது பொறுப்பு ஒரு சமூக பணிக்காக வேண்டி நியமிக்கின்றோம். அவனுடைய கையிலே பொது சொத்து புரளுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் அந்த பொது சொத்தில் இருந்து ஒரு ஊசியை, ஒரு ஊசியை மறைத்து கொண்டாலும் அல்லது அதனை விடவும் சிறிய ஒன்றை மறைத்தாலும் களவெடுத்தாலும் அதனையும் மறுமையில் எடுத்துக்கொண்டு வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நுணுக்கமான பதிவு, எவ்வளவு ஆழமான பதிவு. எங்களிலே எத்தனையோ பேர் பொது சொத்துக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றோம்.
மற்றவர்களுடைய சொத்துக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். எமது சொத்துக்களை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்தால் அதற்கு விசாரணை இருக்கிறது தான். ஆனால் இன்னொருவருடைய சொத்து அது ஒரு ஊசியாக இருந்தாலும், சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சஹியான ஹதீஸ், அந்த பதிவு நுணுக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் தான் அவ்வாறான ஒரு விசாரணைக்கு உட்படுகின்றான் அந்த மனிதன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே ஒழு செய்கின்றான், ஒழு செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி எட்டுக்களை எடுத்து நடக்கின்றான் என்றால் அவனுடைய ஒவ்வொரு எட்டுக்குமாக ஒரு தரஜா உயர்த்தப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். எமது ஒவ்வொரு எட்டும் பதியப்படுகிறது, ஒவ்வொரு எட்டுக்கும் பெருமானம் வழங்கப்படுகிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். பூமியிலே இடம்பெறுகின்ற ஒவ்வொரு செயல்பாடும் உயிர் உள்ளது, பெருமதியானது. நவீன விஞ்ஞானத்திலே கயாஸ் தியரி என்று ஒன்று இருக்கிறது, கேள்விப்பட்டிருப்பீர்கள். கயாஸ் தியரி என்றால் என்ன? மாடர்ன் சயின்ஸிலே அதனை பற்றி பேசுவார்கள். ஒரு வண்ணாத்தி பூச்சி சிறகடிக்கிறது என்றால் அந்த சிறகடிக்கின்ற அந்த நடவடிக்கைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த சிறகடிப்பதனால் இந்த வளிமண்டலத்திலே ஏற்படக்கூடிய தாக்கம் சில நேரங்களிலே உலகத்திலே ஒரு பூகம்பத்தை கூட ஏற்படுத்தும் என்பதுதான் அந்த தியரியினுடைய சாராம்சமாக இருக்கிறது. உலகத்திலே இருக்கின்ற ஒரு பறவை, ஒரு மீனினம், ஒரு விலங்கு, அதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் இந்த யூனிவர்ஸிலே ஒரு தாக்கம் இருக்கிறது, ஒரு உயிர் இருக்கிறது என்பதனைத்தான் அது காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இதனை சொல்லுகிறோம்? அல்லாஹ்வுடைய படைப்பு எவ்வளவு நுணுக்கமானது. காற்று வீசுகிறதா, மழை பெய்கிறதா, எத்தனை துளிகள் விழுகின்றன, விழ வேண்டும் என்பதனையும் அவன் தீர்மானிப்பான். இந்த பிரபஞ்சத்திலே என்ன வகையான மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்பதையும் ரப்புல் ஆலமீன் தீர்மானிப்பான். எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் பேசுகின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது பொய் சொல்லுகின்றான் என்றால் அந்த ஒரு பொய்யின் காரணமாக அவனுடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடிய நாற்றத்தை பார்த்து அவனுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மலக்குகள் ஒரு மைல் தூரமாகி போய் விடுவார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பொய், ஒரு வார்த்தை. உங்களிடத்திலே கேட்கின்றான் ஒரு மனிதன், நீங்கள் அங்கு வந்தீர்களா என்று. நீங்கள் ஒன்றே ஒரு வார்த்தையைத்தான் சொல்லுகிறீர்கள், இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஒரு பொய், அந்த பொய்க்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. அந்த விஷயத்தை நாங்கள் இங்கு கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே இடம்பெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அல்லாஹ்விடத்திலே பாரம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. அதனை ஒன்று நன்மையாக தீமையாக அல்லாஹு தஆலா பதிவு செய்து கொண்டே இருக்கிறான். இன்று உலகத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். டெங்கு எனப்படக்கூடிய ஒரு நுளம்பு, சாதாரண ஒரு நுளம்பு. அந்த நுளம்பின் மூலமாக கடிபட்டவர்கள் அந்த காய்ச்சல் வந்து இறந்து போகின்றார்கள். ஆனால் அந்த நுளம்பை உருவாக்கியவர்கள் யார்? ஒரு சிரட்டை, ஒரு யோகட் கப்பிலே தண்ணீரை நாங்கள் போட்டு வைத்திருக்கின்றோம், அதனை அலட்சியப்படுத்துகின்றோம். அதன் மூலமாக ஒரு நுளம்பு பரவுகிறது. இப்போது ஒரு மனிதனை சென்று அதை கடிக்கிறது. அவன் ஒரு முக்கியமான ஒரு அறிஞனாக, ஒரு பெரிய பரோபகாரியாக, சமூகத்திலே முக்கியமானவனாக ஒருவன் இருக்கிறான் என்றாக வைத்துக் கொள்வோம். அந்த மனிதன் அதன் மூலமாக இறக்கிறான் என்றால் அந்த நுளம்பு ஒரு சின்ன பிராணிதான். ஆனாலும் அந்த நுளம்பை உருவாக்கியவர்கள் ஒரு மனிதனை கொலை செய்தவர்களாக கருதப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்தை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய காலிலே ஒரு கரை வந்த ஒரு ஆணி அல்லது இரும்பு தொண்டு குத்துப்படுகிறது. அதன் மூலமாக அவனுடைய சீனி வியாதி உள்ள அந்த மனிதன் கால் வெட்டப்படுகிறான். அதற்கு பிறகு அவன் பிழைப்பது கஷ்டமாகிறது என்றால், நான் வீசிவிட்டு சென்ற அந்த சின்ன பொருள் அவனுடைய காலை பாதிக்கிறது, அவனுடைய உயிரை பாதிக்கிறது. படிப்படியாக அந்த மனிதனுடைய முழு குடும்பமும் அதனால் பாதிக்கப்படுகிறது என்றால், நான் பாதையிலே வீசிவிட்டு சென்ற அந்த துருப்பிடித்த அந்த இரும்பு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நண்பர் என்னிடத்திலே சொன்னார், ஒரு மனிதர் பஸ்ஸிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வெளியே அவர் துப்பி விட்டார். யார் போகிறார்கள் என்பதை பார்க்காமல் அங்கே சென்று பாதையிலே நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய முகத்திலே சென்று அந்த துப்பல் விழுகிறது, அந்த உமிழ்நீர். உடனடியாக அந்த மனிதன் பஸ்ஸுக்குள் ஏறி இந்த மனிதனோடு கடுமையாக சண்டை பிடித்து அடித்து அந்த மனிதனை கொலை செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உமிழ்நீர் ஒரு தடவை துப்பப்பட்டதனால் ஒரு உயிர் போகிறது என்றால் மனிதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நாங்கள் யோசிக்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தற்போது சோசியல் மீடியாவுக்கு நாங்கள் வருவோம். சோசியல் மீடியாவிலே நீங்கள் வாட்ஸ்அப்பிலே ஒரு டொட்டை போட்டாலும் கூட ஒரு மெசேஜ் போய் விடுகிறது. ஒரு இமோஜியை போடுகின்ற பொழுது உங்களுக்கும் மற்றவருக்கும் இடையிலான உறவை அது பாதிக்கிறது, அது வளர்க்கிறது. அந்த அளவு தூரம் உலகம் வளர்ந்திருக்கின்ற ஒரு காலத்திலே அல்லாஹு தாலா எங்களை எல்லாம் எவ்வளவு தூரம் நுணுக்கமாக அவதானிப்பான் என்பதற்கான அருமையான வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இவற்றையெல்லாம் சொல்லுகின்றோம் என்றால், நாளை மறுமையிலே இவற்றையெல்லாம் அல்லாஹு தாலா எடுத்து கொண்டு வர இருக்கின்றான். அவனுடைய பதிவு மிக கவனமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை சொல்லுவதற்காக வேண்டித்தான் இந்த கருத்து. அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஃபலா துதுலமு நஃப்சுன் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு அநீதியும் இழைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வ இன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு கடுகு பிரமாணமான அளவாக இருந்தாலும் அத்தைனா பிஹா வ கஃபா பினா ஹாசிபீன், அதனையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவோம், விசாரணை செய்பவர்களிலே நாங்கள் போதுமானவர்களாக இருக்கிறோம் என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் இறைவனை விசுவாசித்திருப்பவன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றிருப்பவன், அவனுடைய அறிவை பற்றி சரியான புரிதலோடு இருக்க வேண்டும். நான் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும், எந்த ஒரு காரியத்தை ஒரு சொல்லாக வெளிப்படுத்தினாலும், எந்த ஒரு விஷயத்திலே நான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாலும் என்னுடைய ரப்பு அதனை பதிந்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இருப்பதுதான் முராக்கபா என்று நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹு தாலா எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலை, அதுதான் அல் இஹ்சான் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு நானும் நீங்களும் வந்து அல்லாஹு தாலாவுடைய அந்த உதவியை அடைந்து கொள்ளக்கூடிய, அந்த தக்வாவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு உயர்தரமான தரஜாக்களை உன்னிடத்தில் எழுதுவாயாக. பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த யுத்த நிறுத்தம் தொடர்ந்து நீடித்து அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் சந்தோஷமும் வருவதற்கு யா அல்லாஹ் நீ பாக்கியம் செய்வாயாக. அவர்களுடைய ஷஹீதுகளாக யாரெல்லாம் போனார்களோ அவர்களை நீ அங்கீகரித்து அவர்களுக்கு உயர்தரமான தர்ஜாக்களை கொடுப்பாயாக. மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.